யூடியூப் சேனல் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு எழில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனிலேருந்து திண்டுக்கல்லேருந்து தேனி போகிற வழியில் தேவதானப்பட்டிக்கும் தேவதானப்பட்டிலேருந்து உள்ள ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து இப்படி யாருக்குமே தெரியாத ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாமரம் வந்து அதிகமாக நடவு பண்ணுறாங்க. மாமரம், மாங்காய், மாம்பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக பயிர் செய்கிறாங்க. இப்போ இந்த பிளேஸ் பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையாறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரம், நான் சொன்னல மாங்காய் வந்து அதிகமாக வந்து பயிரிடுறாங்க. இதில் இப்போ நம்ம இந்த வழியாக போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரே இயற்கையாக தான் இருக்குது. ஒரு அமைதியாக, எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, தலையாறு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே என்ன இங்கே வந்து இந்த பாதையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த ஆறுக்கு வந்துட்டோம். இதுதான் நான் சொன்ன அந்த ஆறு. இந்த ஆறோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலையாறு அப்படிங்கிற ஒரு டாப்பில், இந்த ஹில்ஸோட டாப்லேருந்து உருவாகி அதோட ஒரு சின்ன பகுதி தான் இப்போ நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 975 அடி இருக்கும். இந்த அருவி தான் வந்து மஞ்சள் ஆறாக ஓடுது. இது வந்து வைகை ஆற்றினுடைய ஒரு கிளை நதின்னு சொல்கிறாங்க. இந்த அருவி தேனி மாவட்டத்தில் இருந்தாலும் கொடைக்கானல்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. அங்க பாத்தீங்கன்னா அந்த மலை வந்து கருப்பா இருந்தாலும் அங்கங்க செடி முளைச்சிருக்குது. உங்களுக்கு நம்மளுடைய கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இந்த செடிக்கு நடுவுல தான் ஒரு பாலை ஊத்துனா எவ்வளவு அழகா தெரியுமோ அந்த மாதிரி வெள்ளையா ரொம்ப அழகா தெரியுது. இந்த மலைக்கு வந்து போறதுக்கு சரியான சாலையே கிடையாது. அதனால மக்கள் கண்டிப்பா போக முடியாது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பிரசாத் பாண்டியன்.